அதுலயும் ஒரு பொண்ணு அழுதுகிட்டே ஓடி வந்து என்னோட ஹஸ்பண்ட ஹிந்துவா முஸ்லிமான்னு கேட்டுட்டு பேண்ட்டை அவுத்து பார்த்துட்டு தான் சுட்டானுங்கன்னு அந்த பொண்ணு அழுதுகிட்டு சொல்லும் போது மனசுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமா இருக்கு. அவனுங்க நம்ம கையில கிடைச்சிட மாட்டானுங்களான்னு ஒரு பக்கம் தோணுது. நம்ம இந்தியாவே உழுக்குன ஒரு பயங்கரமான சம்பவம் தான் ஜம்மு காஷ்மீர்ல இருக்க பஹல்காம்ல நடந்திருக்கு. அந்த பயங்கரமான தாக்குதல்ல அப்பாவி மக்கள் 20 பேருக்கும் மேல இறந்து போயிருக்காங்க. இறந்து போனவங்கல பாதி பேருக்கு மேல ஹனிமூனுக்காக அந்த இடத்துக்கு போனவங்க. வாழ்க்கைய அழகா ஆரம்பிக்கணும்னு போனவங்களுக்கு இப்ப வாழ்க்கையே இல்லாம போயிடுச்சு. இப்படி அந்த நாய்களால சுட்டு கொல்லப்பட்டவங்கல சையத் ஹசன் ஷா அப்படின்ற ஒரு முஸ்லீமும் இறந்து போயிருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த தீவிரவாதி நாய்ங்க கேவலமா இந்தியன் ஆர்மியோட யூனிஃபார்மை போட்டு தான் வந்திருக்கானுங்க. சையத் ஹசன் ஷா ஒரு உள்ளூர்காரர் அப்படிங்கிறதுனால இவங்க இந்தியன் ஆர்மி கிடையாது, தீவிரவாதிகள் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு. எங்க இந்த அப்பாவி சுற்றுலா பயணிகளை இவனுங்க சுட்டு கொன்றுவானுங்களோன்னு பயந்து அந்த தீவிரவாதிகள்ட்ட இருந்து துப்பாக்கியை பிடுங்கி அங்க இருந்த அப்பாவி மக்களை காப்பாற்ற முயற்சி பண்ணி அந்த தீவிரவாதி கைகளாலேயே சுட்டு கொல்லப்பட்டிருக்கு.